மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதோடைய ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நேற்று பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதிய எதிர்ப்பு போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயக்கங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஜாதிக்கு எதிராக வந்துட்டு என்னென்ன இயக்கங்கள் வந்துட்டு தோன்றுனுச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிபா பூலே, அவர் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாதி எதிர்ப்புக்கு வந்துட்டு முக்கியமான பங்கு வகித்தவர் யாருன்னா ஜோதிபா பூலே. இவர் 1827 பிறந்திருப்பார். எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில். அதாவது 1827 பிறந்து அதுக்கப்புறம் 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜோதிபா பூலே தான். எங்கே அப்படின்னா பூனேயில். சரிங்களா, அவர் பிறந்தது மகாராஷ்டிரா, பட் ஒடுக்கப்பட்டோருக்கான பள்ளி வந்துட்டு எங்கே ஓப்பன் பண்ணார் அப்படின்னா பூனேயில் 1852. சரிங்களா, சத்ய சோதக் சமாஜ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார், அமைப்பை வந்துட்டு தோற்றுவிச்சிருப்பார், சத்ய சோதக் சமாஜ். இதுக்கு தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. சரிங்களா, இதை வந்துட்டு யார் தோற்றுவிச்சாங்க, சத்ய சோதக் சமாஜ் அப்படின்றத தோற்றுவித்தது யார் அப்படின்றத ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய ஜோதிபா பூலே. சரிங்களா, இவர் என்னென்னத்தை எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை திருமணம் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தார், விதவை மறுமணத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜோதிபா பூலே. சரிங்களா, இவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா சாவித்ரிபாய். ஓகேங்களா, இவங்களுடைய மனைவி பெயர் சாவித்ரிபா பூலே. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு விடுதி கட்டி கொடுத்துருக்காங்க. பெற்றோர்கள் இல்லா குழந்தைகளுக்கு விடுதி கட்டி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் ஜோதிபா பூலே அண்ட் சாவித்ரிபா பூலே ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செஞ்சுருப்பாங்க. விதவைகளுக்கு வந்து காப்பகம் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த கொஷின் வந்துட்டு கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். கீழே ஆங்கிலேயர்களுடைய ஆதரவு தெரிவித்தது யார் அப்படின்னா ஜோதிபா பூலே. ஏன்னா இவருடைய ப்ளஸஸ்ன்னு என்ன சொல்கிறாங்க, பெண் கல்வியாக இருக்கட்டும், விதவை மறுமணமாக இருக்கட்டும், குழந்தை திருமணம் எதிர்பார்க்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு அக்செப்ட் தான் பண்ணாங்க. அவங்களும் வந்துட்டு நம்மளுடைய நிலைமையை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் இவர் ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு ஆதரவு தான் தெரிவித்தார், பிராமணர்களை எதிர்த்தார். ஏன்னா ரொம்ப அதிகமான மேலாதிக்கம் அவங்க அதிகமாக கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்றனால மற்ற ஜாதியினரை வந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்களாக கருதி அவங்கள வந்துட்டு மட்டமாக நினச்சிட்டு இருந்ததுனால இவர் பிராமணர்களை எதிர்த்தாருன்னு சொல்கிறான். இவர் எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா குலாம்கிரி. சரிங்களா, அதாவது ஜோதிபா பூலே எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா குலாம்கிரி. இதில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ய சோதக் சமாஜ் அப்படின்ற நூலை எழுதியது யாருன்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜோதிபா பூலே. சரிங்களா, இவருடைய மனைவி பெயர் கேட்டிருக்காங்க சாவித்ரிபாய். ஓகேங்களா, இவர் வந்துட்டு எந்த வருடம் வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை தோற்றுவிச்சார் அப்படின்னு கேட்கலாம். 1852 எங்கே அப்படின்னா பூனேயில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதிய நூல் குலாம்கிரி. இவர் வந்துட்டு ஆங்கிலேயர்களை ஆதரித்த இயக்கர்களில் ஒருத்தர். ஓகேங்களா, ஆங்கிலேயர்களை ஆதரித்தவர்களில் ஒருவர் வந்துட்டு ஜோதிபா பூலே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாராயணகுரு அப்படின்றவரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி எதிர்ப்புனால் ஜாதிய பாகுபாடால் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒருவர். இவர் வந்து கேரளா மாநிலத்தை சார்ந்தவர். சரிங்களா, 1854 கேரளாவில் வந்துட்டு பிறந்திருப்பார். இவர் மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகியவற்றை அறிந்த கவிஞர் மற்றும் அறிஞர். இது எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் இவர் கவிஞரும் கூட. ஓகேங்களா, இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர் ஜாதி மக்கள் வந்து கொஞ்சம் வேறுபட்டு வச்சுருப்பாங்க. அதாவது மேலாடை அணியக்கூடாது, இந்த தெருக்களில் நடக்கக்கூடாது, இந்த தண்ணி பிடிக்கக்கூடாது, இந்த கிணத்துல நீங்கள் தண்ணி பிடிக்கக்கூடாது, இந்த ஆற்றுல வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாகுபாடு இருந்திருக்கும் உயர் ஜாதியினருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும். இது மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக, மக்களினுடைய வளர்ச்சிக்காக, நலனுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போராடுவார். ஓகேங்களா, இவர் வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருப்பார். ஜோதிபா பூலே வந்து பார்த்திங்கன்னா சத்ய சோதக் சமாஜ். இதே நாராயணகுரு பார்த்திங்கன்னா அவருடைய பேர்லேயே ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். சரிங்களா, இந்த இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அருவிபுரம் அப்படின்ற பிளேஸில் இருக்கும். இங்கே ஒரு கோவிலை கட்டி அனைத்து மதத்தினரும் உள்ளே போகலாம், அனைத்து மதத்தினரும் உள்ளே வரலாம். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் கிடையாது, உயர் ஜாதியினர் எல்லாருமே வந்துட்டு இந்த கோவிலுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலை கட்டியிருப்பார். அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அருவிபுரம் அப்படின்ற ஊருக்கு அருகில் தான் வந்துட்டு அந்த கோவில் அமைந்துள்ளது. சரிங்களா, இவருடைய அந்த
ஒரு போராட்டத்தின் விளைவாக வளர்ச்சி அடைந்தவர்கள் தான் குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. இந்த சிந்தனையாளர்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா நாராயணகுரு. சரிங்களா? இவர் மட்டும் கிடையாது, ஐயங்காளி அப்படின்றவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி. அவர் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததும் நாராயணகுருவாக தான் இருப்பார். மொத்தத்தில் நாராயணகுரு கேரளாவில் ஜாதிய பாகுபாடுனால் பாதிக்கப்பட்டவர். அதாவது உயர் ஜாதிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையே நடைபெற்ற அந்த பாகுபாட்டை குறைக்கணுன்றதுக்காக மிகவும் போராடுப்பார். அதுக்கு ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருப்பார். அது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதுக்கு மூலியமாக அருவிபுரம் அருகே ஒரு கோவிலை கட்டி அனைத்து ஜாதியினரும் உள்ளே போகலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்திருப்பார். இவருடைய சிந்தனைகளில் உதித்தவர்கள் தான் பார்த்திங்கன்னா குமார ஆசான் அண்டு டாக்டர் பால்பு அப்படின்றவங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஐயங்காளி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா அவருடைய ஆண்டு 1863 1941. இவரும் பார்த்திங்கன்னா கேரளா தான். அதாவது 1863 திருவனந்தபுரம் வெங்கனூர் அப்படின்ற பிளேஸில் பிறந்தார். அவர் கேரளான்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, இவரும் கேரளா தான். பட் திருவனந்தபுரம் வெங்கனூர் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்தவர். ஜாதிய பாகுபாடுனால அதிகமாக பாதிக்கப்பட்டவர் தான் ஐயங்காளி. சரிங்களா? இவங்களுக்கு என்னென்ன தடைகள் விதிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். பொது இடங்களுக்கு செல்ல தடை விதிச்சிருப்பாங்க, கல்வி கற்க தடை, ஆடை அணிவறதுக்கு தடை, பொதுச்சாலைகளை பயணம் செய்ய தடை. இது எல்லாத்துக்காகவும் இத்தனைக்கும் எல்லாம் தடை கொடுத்தா எப்படி நாங்கள் முன்னேறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக போராடி இருப்பார். வேணே பார்த்திங்கன்னா பொதுச்சாலைகளில் அதாவது அந்த தலைப்பாகை அணியக்கூடாது, அந்த கோட் ஷூட் போடக்கூடாது, அந்த உயர் ஜாதியினர் போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வேணுன்னே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு மாட்டு வண்டியில் பொதுச்சாலையில் எந்த சாலையில் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த சாலையில் பயணம் செய்வாராம். சரிங்களா? இந்த ஐயங்காளி. அடுத்தது 1907 சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. சாதுஜன பரிபாலன சங்கம் 1907 ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னா தமிழில் அதுக்கு பேர். சரிங்களா? இவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர். ஐயங்காளியும் ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர் தான். ஓகே, அவர் ஏற்படுத்தினது சத்திய சோதக் சமாஜ். நாராயணகுரு ஏற்படுத்தி ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். இதே ஐயங்காளி ஏற்படுத்தியது பார்த்திங்கன்னா சாதுஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இவருக்கு கல்வி கற்க தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு, பொதுச்சாலைகளில் பயணம் செய்வதற்கு தடை கொடுக்கப்பட்டிருந்துச்சு, உயர் ஜாதியினர் அணியும் ஆடைகளை அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி நிறையா தடைகள் விதிக்கப்பட்டதுக்கு போராடினவர் தான் ஐயங்காளி. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். இன்னும் வரலும் ஜாதி ரிலேட்டடாக எதிர்ப்பு இயக்கங்கள் பார்த்தோம். இப்போ இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் வந்திருக்கு. அதில் யார் முக்கியமான பர்சன் அப்படின்னா சர் சையது அகமது கான். அதாவது கிலாபத் இயக்கத்தை அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் தான் சர் சையது அகமது கான். ஓகே, இவங்க கல்வி அரசு பணி. சர் சையது அகமது கான் என்ன சொல்லுவார் அப்படின்னா முஸ்லீம்களினுடைய நிலை கம்மியாயிட்டே வந்ததை பார்த்துட்டு எதனால் நம்ம உத்வேகம் பெற முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது கல்வியிலையும் அரசு பணியில் முக்கியத்துவம் இருந்த பதவிகளில் நம்ம வகிக்கும் போது நம்மளுடைய மதம் கொஞ்சம் அதிகமாக தெரியும் அப்படின்றதுக்காக பார்த்துருப்பாரு. அறிவியல் கழகம் ஒன்றை தொடங்கியிருப்பார். சரிங்களா? ஒரு அறிவியல் கழகம் ஒன்றை தொடங்கி அதில் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆங்கில நூல் எல்லாமே பார்த்திங்கன்னா உருது மொழிக்கு மாற்றிருப்பார். ஏன்னா அதர் லாங்குவேஜ் படிக்க தான் நம்ம பீப்புளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே நம்ம லாங்குவேஜஸ்க்கு நம்மளோட தாய்மொழிக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா அது படிக்கவும் சரி, அவங்க புரிஞ்சிக்கவும் சரி ஈஸியாக இருக்கும், அவங்களுடைய அறிவு வளரும் அப்படின்றதுக்காக ஆங்கில மொழி நூட்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உருது மொழியில் மாற்றிட்டுருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களின் நட்பு கொண்டிருந்தார். ஏன்னா அவங்களோட நல்ல ஒரு நல்ல நட்புறவோடு இருந்தால் மட்டும்தான் முஸ்லீம்களுடைய தகுதி உயரும், அவங்கெல்லாம் ஈஸியாக நலம் பெற முடியும் அப்படின்றதுக்காக ஆங்கிலேயர்களுடன் நட்புறவு கொண்டிருந்தவர் தான் சர் சையது அகமது கான். இவர் ஆங்கில கல்வி பயில ஊக்குவிப்பு கொடுத்தல். ஏன்னா ஆங்கிலேயர்களுடன் நட்புறவு கொண்டிருக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட சகரமாக பேசவோ பழகவோ அவங்க லெவலில் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வி தான் முக்கியம். அதனால் இவர் மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வி பயில ஊக்குவிப்பு செஞ்சுருக்காரு. சரிங்களா? இவர் ஏற்படுத்தின இயக்கம் தான் பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் எந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1875 சர் சையது அகமது கானால் தான் தோற்றுவிக்கப்பட்டு இருக்கும். இதில் அலிகார் இயக்கத்தின் மூலியமாக தோற்றுவிச்ச ஒரு கல்லூரி தான் பார்த்திங்கன்னா அலிகார் முகமதியா ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரி.
அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. இது எங்கே இருக்குது அப்படின்னா அலிகார் நகர் அப்படின்ற பிளேஸில் வந்து ஆரம்பித்தாங்க. பின்னாடி இந்த காலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது 1920. 1920 வந்து பார்த்திங்கன்னா அந்த அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகமாக மாற்றமடையப்பட்டது. அப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தது வந்துட்டு சர் சையத் அகமது கான். இவர் வந்துட்டு 1875 அலிகார் இயக்கத்தை தோற்றுவிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஆங்கில நூட்களை வந்துட்டு உருது மொழிக்கு மாற்றிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மக்களினுடைய அறிவியல் வந்து வளரணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா நட்புறவுலே தான் இருந்திருக்கிறாரு. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீமை வந்துட்டு மீட்டுருவாக்கம் செய்கிறது தான். முஸ்லீம் வந்துட்டு கொஞ்சம் டவுனில் இருப்பாங்க அந்த பீரியட் ஆஃப் டைமில். அவங்கள எப்படி நம்ம வந்து புஷ்பேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தியோபந்த் இயக்கம். அதாவது முஸ்லீம் உலேமாக்கள் அப்படின்றவங்க வந்துட்டு இருப்பாங்க. முகமது குவாசிம் நாந்தாவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி, இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் உலேமாக்கள்னு சொல்லுவாங்க. அந்த முஸ்லீம் எப்படி வந்துட்டு மீட்பு இயக்கமாக இருக்கும். தியோபந்த் இயக்கம்ன்றது ஒரு மீட்பு இயக்கம். முஸ்லீம்களினுடைய வளர்ச்சியை வந்து கொண்டு வரது தான். இவங்க என்னென்ன வந்துட்டு குறிக்கோள் இருக்கும் அப்படின்னா குரான் அப்படி இல்லைன்னா ஷரியத்தின் உண்மையான போதனைகளை பரப்புரை செய்தல். குரானை பற்றி மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் அல்லாத அயல் கூறுகளுக்கு எதிராக புனித போர். அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிரான புனித போர் வந்து பண்ணுறது. இவங்க மொத்தத்தில் முஸ்லீம் வந்துட்டு டாப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க. தியோபந்த் இயக்கம் அதாவது இது ஒரு மீட்பு இயக்கம்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்கள் வந்துட்டு வளர்ச்சி பெறணுன்றதுக்காக கொண்டு வந்தது. இந்த முஸ்லீம் உலேமாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பள்ளி நிறுவியிருப்பார். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சஹரன்பூர் யூபியில். சரிங்களா. 1866 சஹரன்பூர் யூபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியை வந்து நிறுவியிருப்பார். இது யாருக்காகனா ஒன்லி இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களுக்காக மட்டும்தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல பள்ளியை நிறுவியிருப்பாங்க 1866. இது முஸ்லீம்களுக்கான பள்ளியாக மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தியோபந்த் பள்ளி அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கும். இது வந்துட்டு 1885 ஐஎன்சியை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய காங்கிரஸ் கமிட்டி இதை வந்து சொல்லுவாங்க. காங்கிரஸ் வந்து 1885 வந்துட்டு தோற்றுவித்ததுக்கு அப்புறமா அந்த தியோபந்த் பள்ளி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா. தியோபந்த் அப்படின்னாவே முஸ்லீம்களினுடைய வளர்ச்சி தான். முஸ்லீம்களுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கமில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா 1851 பம்பாயில் வந்துட்டு பார்சி சீர்திருத்தம் வந்திருக்கும். அதாவது பர்துஞ்சி நவ்ரோஜி அப்படின்றவர் தான் பார்சி சீர்திருத்த இயக்கத்தை வந்து தோற்றுவித்திருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கத்தினுடைய ரஷ்னுமாய் மத்யோஷன் சபா, அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா ரஷ்னுமாய் மத்யோஸ்னன் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஏற்படுத்தின ஒரே ஒரு இதுதான் அடிக்கடி கொஷினில் கேட்டுறாங்க. ராஷ்ட்ரகோப்தர் அப்படின்னா என்ன? ராஷ்ட்ரகோப்தர் அப்படின்றது உண்மை விளம்பி அப்படின்றது பேர். இதுதான் பார்சி வந்து சீர்திருத்த இயக்கத்தினுடைய தாரக மந்திரமாக இருந்திருக்கு. ராஷ்ட்ரகோப்தர் அப்படின்னா மீனிங் என்னன்னு ப்ரீவியஸ் இயரில் 2-3 டைம் கேட்டிருக்காங்க. அதனுடைய பெயர் வந்து உண்மை விளம்பி. சரிங்களா. பார்சி இயக்கத்தினுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டாலும் ராஷ்ட்ரகோப்தர் தான். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சடங்குகள், குழந்தை திருமணம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது முக்கியமாக இந்த குழந்தை திருமணத்துக்கு மிகவும் இந்த பார்சி இயக்கத்திலே இந்த குழந்தை திருமணத்துக்கு மிகவும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தது யார் அப்படின்னா பெரம்ஜி மல்பாரி அப்படின்றவர் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். சரிங்களா. இந்த பார்சி இயக்கம் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. பம்பாயில் ஸ்டார்ட் ஆச்சு. யார் ஹெட்டு? முக்கியமாக ராஷ்ட்ரகோப்தர் அப்படின்னு வந்தாவே பார்சி இயக்கம் தான் உண்மை விளம்பி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்சி இயக்கத்தினுடைய தாரக மந்திரம். ஓகேங்களா. அடுத்தது சீக்கிய சீர்திருத்த இயக்கம். சீக்கிய சீர்திருத்த இயக்கம்ல 3 இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிரங்கரி இயக்கம், நம்தாரி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கியமானது. இது அடிக்கடி வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில கூட வந்துட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா இதை ஏற்படுத்தியவர்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நிரங்கரி இயக்கம் அப்படின்னா பாபா தயாள் தாஸ். ஓகேங்களா. நிரங்கரி இயக்கம் அப்படின்னா பாபா தயாள் தாஸ். இவங்க வந்துட்டு உருவ வழிபாடு இல்லை அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பாங்க. மது அருந்துதல், மாமிசம் உண்பதை வந்து எதிர்த்தது நிரங்கரி மூமெண்ட்டு. சரி, நிரங்கரி இயக்கம். இதே நம்தாரி இயக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாபா ராம்சிங்.
பாபா ராம் சிங். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்கியர்கள் வந்துட்டு ஒரு 6 வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு கொள்கைகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து வாளுக்கு பதிலாக லத்தியை வந்து மாற்றிருப்பாங்க. அவங்க ஒரு குருவாள் வச்சுருப்பாங்க, அந்த வாளுக்கு பதிலாக லத்தியை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் வந்துட்டு இந்த நம்தாரி இயக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குழந்தை திருமணம், வரதட்சணை இதெல்லாம் எதிர்ச்சிருப்பாங்க. விதவை திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அப்போது நிரங்கரி மூமெண்ட், நிரங்கரி இயக்கத்தினுடைய தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பாபா தயாள் தாஸ். ஓகேங்களா, கரிதாஸ், நிரங்கரி, பாபா தயாள் தாஸ். இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். அவங்க ஏற்படுத்தினவங்க மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நிரங்கரி இயக்கம் அப்படின்றது பாபா தயாள் தாஸ். இவங்க உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து மது அருந்துதல், மாமிசம் உண்றதெல்லாம் எதிர்த்தாங்க. சரிங்களா. இதே வந்துட்டு நம்தாரியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பாபா ராம்தேவ். ஓகேங்களா, பாபா ராம் சிங். பாபா ராம் சிங் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த வாளுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு லத்தி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க குழந்தை திருமணம், வரதட்சணை இதுக்கெலாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. விதவை மறுமணத்திற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சிங் சபா அப்படின்ற ஒரு இது இருக்குது. இது வந்து அமிர்தசரஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அமிர்தரஸில் ஸ்டார்ட் பண்ணது தான் சிங் சபா. இது வந்துட்டு கால்சா கல்லூரியை தோற்றுவிச்சிருப்பாங்க. அகாலிகா இயக்கம் முன்னோடி வந்து சிங் சபான்னு சொல்கிறாங்க. அகாலிபா இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அகாலி இயக்கம் அப்படின்னு இருக்குது. அந்த அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடி தான் வந்து பார்த்திங்கன்னா சிங் சபா இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. பட் நிரங்கரி, நம்தாரி இந்த 2 மூமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். பார்சியில் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்ட்ர கோப்தர், அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முஸ்லீம்கள் இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலிகர் இயக்கம், சர் சையது அகமது கான் ரொம்ப முக்கியம். தியோபந்த் பள்ளியில் வந்துட்டு இஸ்லாமியர்கள் அது அந்தளவுக்கு கேட்டது கிடையாது. பட் அலிகர் இயக்கம், சர் சையது அகமது கானை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஜாதி எதிர்ப்புக்கு வந்து போராடினா 3 பேர். யார் யார்? ஜோதிபா பூலே, ஐயங்காளி, நாராயணகுரு. இப்படியே கூட கொஷின் கேட்கலாம். ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களில் தோற்றுவித்தவர்களில் அல்லாதவர் யார் அப்படின்னு இவங்க 3 பேர் கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க பேர் கூட சொல்லலாம். சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸ். நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்கள் யார் யார் செஞ்சாங்க அப்படின்ற கிளாஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.